தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், வார்டு உறுப்பினர்களுக்கும், SMC உறுப்பினர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான சுதந்திர திருவிழாவிலே 80வது சுதந்திர திருவிழா நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரத தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இந்த 80வது சுதந்திர திருவிழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம எல்லாம் இதை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு மாணவன் கிட்ட கேட்டாங்களாம், எதுக்குடா சுதந்திர தின விழா கொண்டாடுறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க சாக்லேட் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானா. சாக்லேட் கொடுத்து மட்டும் இல்ல, இனிப்பு ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கினாங்க அப்படின்ற வரலாறுகளை தெரிந்து கொண்டு, அந்த வரலாறுகளினுடைய அடிப்படையில தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடுறோம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த தேசத்தின் மேலே ஒரு பற்று வரணும், ஒரு நாட்டு பற்று வரணும். அப்பதான் இந்த நாட்டுக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வரும். இல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மட்டும் சொல்ற கதை இல்ல, நடந்த நிகழ்ச்சி. பகத்சிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பகத்சிங்குடைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை போராட்டத்துல, சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல போராடினார் பகத்சிங். ஆங்கிலேயர்கள் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தண்டனை கொடுக்கிறாங்க. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. யாருக்கு? பகத்சிங் ஐயா அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. அப்போ யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்களோ உங்களுக்கு கடைசி ஆசை கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி பகத்சிங் கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தூக்குல போடக்கூடாது அப்படின்றாரு. வேற வகையில என்ன உயிர் போக வைங்க, தூக்குல போடாதீங்க. ஏன் தூக்குல போடக்கூடாது அப்படின்னா, நான் தூக்கின் கயிற்றில் மேலே இருக்கும் போது என்னுடைய தேசத்தினுடைய மண்ணிற்கும் என்னுடைய பாதத்திற்கும் தொடர்பில்லாமல் நான் அந்தரத்திலே இருப்பேன். என் மூச்சு, என் உயிர் போகும்போது கூட என் தேசத்திலே நான் என் தேசத்தாயை அரவணைத்துக் கொண்டே என் தேசத்தினுடைய தாயின் மடியிலே என் உயிர் பிரிய வேண்டும் என்று வெளியே சொன்னாராம். அந்த அவருடைய கடைசி ஆசைய தூக்கிலிடாம கீழவே தேசத்தில் அவருடைய பாதம் மண்ணுல படும் பற்ற வகையிலே அவருடைய தண்டனை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு தேச பட்டாளர்களா நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்காங்க பாருங்க. உயிர் போதும் தெரியுது, உயிர் போனால் கூட இந்த தேசத்தை நேசித்தவர்கள், நாட்டுப்பற்றை வளர்த்தவர்கள், அப்பேற்பட்ட மகான்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே, பாரத தேசத்திலே, இந்திய மண்ணிலே நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பதிலே நாம் பெருத்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த வகையிலே நாம் நாட்டுப்பற்றை நிறைய பேர் இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கொடி காத்த குமரன், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி லட்சுமிபாய் அம்மையார், நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார். ஐயா அவர்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், அது மாதிரி பல போராட்டங்கள் நடத்தி இந்த தேசத்திற்கு அருமையான விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இந்த விடுதலை போராட்டத்திலே அந்த தேசப்பற்றை வளர்த்துக் கொண்டு நாமும் இந்த தேசத்திற்கும், இந்த பள்ளிக்கும், இந்த நாட்டிற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.